ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நாம் மெத்தூசெலாவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மெத்தூசெலா யார் என்று சொன்னால், வேதத்தில் இவரை குறித்து அதிகமாக நிறைய காரியங்கள் சொல்லப்படலை. ஆனால் ஒரே ஒரு காரியம் என்று சொன்னால், இவர் தான் பைபிள்லேயே அதிக வருஷம் வாழ்ந்தவர். வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மெத்தூசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். 969 இயர்ஸ், 969 ஆண்டு. இவர் தான் பைபிளே அதிகமான வருஷம் வாழ்ந்தவர். சரி, இந்த மெத்தூசெலாவை குறித்து ஒரே ஒரு காரியம், இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். மெத்தூசெலா என்று சொன்னால் இதுக்கு நிறைய மீனிங் இருக்குது எபிரேய வார்த்தையில். இப்போ ஒரு பேர் எடுத்துகிட்டோன்னு சொன்னால் நிறைய மீனிங்ஸ் இருக்கும். அதில் ஒரு மீனிங் என்னன்னு சொன்னால், அவன் மரிக்கும் பொழுது அது வரும். when he dies it will come. எது வரும் சொன்னால், ஜலப்பிரளயம், இந்த ஃப்ளட்டுன்னு சொல்கிறோம்ல. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில், 5ஆம் அதிகாரத்தில் அவர் மரிக்கிறாரு. 6ஆம் அதிகாரத்தில் அந்த ஃப்ளட் வருது. அப்போது இவர் மரிக்கும் பொழுது, இவருடைய நாட்கள் முடிவடையும் பொழுது அது வரும் அப்படின்னு சொன்னால், இவருடைய மரணத்துக்கு அப்புறம் அந்த ஜலப்பிரளயம் வரும். எவ்வளோ ஒரு அர்த்தமான ஒரு பேர் பாருங்கள். மெத்தூசெலான்னு சொன்னால் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அது வரும் என்று சொல்லி அர்த்தம். அப்போது நீங்கள் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் அப்படி இவர் மரிக்கிறாரு. 6ஆம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு இதுலேயே அவர் அந்த ஃப்ளட்டு வர ஆரம்பிக்குது. இப்போ 969 வருஷம் அவர் மரிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வருது. ஃப்ளட்டு வரும்போது நோவாவுக்கு 500 வயசுன்னு பைபிள் சொல்லுது. அப்போது இவர் மெத்தூசெலா ஒரு 969 - 500 போட்டால் 469. இவர் மெத்தூசெலாவுக்கு 469 வயது இருக்கும்போது நோவா பிறந்திருப்பார். அப்போ நோவா ஒரு 500 ஆண்டுகளாக இவர் பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ இவர்கிட்ட அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருப்பார். அநேக எக்ஸ்பீரியன்ஸ் அவர் நோவா கிடைச்சோம். கர்த்தரை குறித்து நிறைய காரியங்களை இவருக்கு மெத்தூசெலா மூலமாக நோவா கற்றுக்கொண்டு இருப்பார். ஸோ இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற காரியம் என்னன்னு சொன்னால், மெத்தூசெலா என்றால் அவர் மரிக்கும் பொழுது அது வரும். அப்போ இது ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நான் பார்க்குறேன். என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்கள் மரிக்கும் பொழுது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. சில காரியங்கள் மரிக்கணும்னு சொன்னால், நம்முடைய சுயம் சாக வேண்டும், நம்முடைய பெருமை சாக வேண்டும், நம்முடைய பொறாமை சாக வேண்டும், நம்முடைய இச்சை சாக வேண்டும், நம்முடைய கோபங்கள் சாக வேண்டும், நம்முடைய இந்த ஜென்ம சுபாவம்னு சொல்லுவாங்கள்ல. சிலர் பெரிய பெரிய விபச்சாரம், இல்லை கொலை, இல்லை மதுபானம், இப்படிப்பட்ட பெரிய நம்முடைய பார்வையில் பெரிய பாவம்னு சொல்கிறோம். கர்த்தருடைய பார்வை என்ன ஒன்று தான். ஸோ இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் சில ஜென்ம சுபாவங்கள் இருக்கும். என்ன பண்ணால், சிலர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை குறித்து பேசுவாங்க. மற்றவங்க இல்லாத நேரத்தில் அவங்களை குறித்து என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கும். சிலருக்கு ஏதாவது ஒரு பொருளை பார்த்தோன்னா உடனே அதை வாங்கணும்னு ஒரு எண்ணம் வரும் அவங்களுக்கு. அப்படி வாங்கிடுவாங்க. எண்ணம் மட்டும் வராது, போய் செயல்படுத்துவாங்க, வாங்குவாங்க. ஸோ சின்ன சின்ன பொருட்கள்லாம், சின்ன சின்ன காரியங்கள், அல்பமான காரியங்கள் மேலே அவங்க ஆசைப்படுவாங்க. உணவின் காரியங்களை, உணவுக்கு அடிக்டாக இருப்பாங்க. இல்லைனா உலக பிரகாரமான காரியங்களுக்கு எப்பவுமே பணம் சேர்க்கணும், பணம் 24 மணி நேரம் பணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு ரகசிய பாவங்கள் இருப்பாங்க. மற்றவர்களை மதிக்க மாட்டாங்க, அன்பாக இருக்க மாட்டாங்க, குறை சொல்கிற ஒரு இது இருக்கும், தாழ்மை இருக்காது. இப்படி நிறைய காரியங்கள், மாம்சமான காரியங்கள், இதெல்லாம் மரிக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். அப்போது அவருடைய பழைய சுபாவங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்போ அது அறையப்பட்டாதான், பழைய சுபாவங்கள் நம்மை விட்டு விலகினாதான் புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். புதிய ஆசீர்வாதம் கொடுப்பார், சமாதானம், சந்தோஷத்தை கொடுப்பார், பரிசுத்தத்தை கொடுப்பார், நீதியை கொடுப்பார். எல்லா ஆசீர்வாதம் நம்ம தேடி வரும். ஆனால் இன்றைக்கு இது வரைக்கும் ஆசீர்வாதம் வராத காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் சில மாம்சமான காரியங்கள் ஒட்டி கொண்டு இருக்குது. அப்போ அது மரிக்கணும். மெல்கிசேதேக்கு என்று சொன்னால் அவன் மரிக்கும் பொழுது அது வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு நாம் மரிக்க வேண்டும். சில பாவங்களுக்கு, சுபாவங்களை நாம் மரிக்கும் பொழுது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.